சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களுடைய அந்த ஆலயங்களில் பெரும்பாலாலும் பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலும் தர்காக்களும் தான். ஆனால் ஏன் இப்போ திடீர்னு மறுபடியும் கிறிஸ்துவ ஆலயங்கள் தாக்கப்படுது? இஸ்லாமியர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க மேக்சிமம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அடுத்து தலித் மக்கள், அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஓபிசி மக்கள் என்று ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இதுதான் அவருடைய அஜெண்டா. கிறிஸ்துவர்களை பதட்டப்படுத்த வேண்டிய வேலை இன்றைக்கி வந்துட்டாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதிமுக. பாஜகவும் வலிமையான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூஷ் கோயல் ஏற்கனவே நீங்கள் பேசியிருந்தீங்க, பாண்டா அவரெல்லாம் ஏற்கனவே இருந்தார். ஆனால் அவரால் எதுவும் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல. பியூஷ் கோயலை போட்டாங்க. பியூஷ் கோயல் போட்டது அதிமுகவினருக்கு மகிழ்ச்சின்னாங்க. இப்போ அதிமுக பியூஷ் கோயல் வந்துட்டு போனதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? அந்த அதிமுகவில் கூட்டணி சேரணுங்கிற கட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? ஏன்னா இதுக்கு அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் ஒரு தொகுதி உடன்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியாச்சு, உத்தேச பட்டியல் மாதிரி, யார் யாருக்கு எத்தனை தொகுதின்னு. அதில் கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அதிருப்தியில் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டாவை எடுத்துகிட்டு பியூஷ் கோயல் போட்டாங்க. பியூஷ் கோயலோட ஏற்கனவே எடப்பாடிக்கு ஒரு நல்ல அலைவரிசை இருக்குது. ஏன்னா பாண்டா கொஞ்சம் அதிரடியான ஆள் அப்படின்ட்டு ஒரு அச்சம் இருந்தது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், பாண்டா இது வரைக்கும் தேர்தல் பரப்புரைக்கு வந்ததோ அல்லது தேர்தல் களத்தை அமைத்தது எல்லாமே வெற்றியை தான் கொடுத்துருக்கு பாஜகவுக்கு. ஹரியானாவில், மகாராஷ்டிராவில் எல்லாம் அவர் தான் அந்த பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளராக இருந்தவர். தமிழ்நாட்டில் ஒரு பாண்டாவை போட்டுட்டு எடுத்தாங்க, பியூஷ் கோயலையே திருப்பி போட்டாங்க. ஏற்கனவே 2024 தேர்தலில் இங்கே பியூஷ் கோயல் தான் மேலிட பொறுப்பாளர். அப்போ அதனால் அவருடைய எப்படி வேலை பண்ணுவாருன்னு தெரியும் எல்லாருக்குமே. இப்போ பியூஷ் கோயலும் எடப்பாடியும் சந்தித்தாங்க லீலா பேலஸில். சந்திப்பு நடந்தது. என்ன முடிச்சுட்டு வெளியே சொன்னாங்க, எடப்பாடியோட பேச்சும் பியூஷ் கோயலோட பேச்சும் நமக்கு என்ன சொல்ல புரிய வச்சதுன்னா, நாங்கள் ஒரு தேர்தலுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 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 எப்படி நம்ம இந்த தேர்தலை நடத்துவது, என்டிஏ கூட்டணி எப்படி சந்திப்பது, தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதுதான் எதிர்கொள்வதுன்னு தான் பேசணும். திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்டிஏ கூட்டணியில் யார் இனி வருவார்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் பேசணும்னாரு. ஆனால் நமக்கு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கிளியராக பியூஷ் கோயல் எங்களுக்கு நீங்கள் இந்த 40 இடங்கள் கண்டிப்பாக வேணும், ஏற்கனவே 54, 55 இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு நயினார் நாகேந்திரன் கொண்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்தாச்சு. இந்த 55 இடங்களும் நம்ம வாங்கியே ஆகணும், இது வெற்றிக்கான இடங்கள்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த 55 இடங்களுமே ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற இடம் தான். அது 2021 வெற்றி பெற்ற இடம். அந்த ஏற்கனவே 4 பாஜக ஜெயிச்சது, அதுவும் உண்டு, எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்தது. அப்போ அதனால தான் அந்த 50+4 54 அப்படின்னு வந்தாங்க. அப்போ 50 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்ற இடம், அந்த 4 இடங்கள் பாஜக வெற்றி பெற்ற இடம். இது கண்டிப்பாக வாங்கணும். அதை முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இவங்க சந்திப்புக்கு முன்னாடியே ஒரு மீடியேட்டர் இருப்பாங்கல்ல, அதிமுகவுக்கும் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மீடியேட்டர் பார்க்கும்போது, இல்லை இவ்வளோலாம் கேட்டால் சரி வராது, என்டிஏ கூட்டணிக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும்னு சொல்லும்பொழுது 40 எங்களுக்கு வேணும், 54 விடுங்க, 40 கண்டிப்பாக வேணும், இன்னொரு 20 இடங்கள் நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு கொடுக்கணும். அதாவது என்ன கூட்டணி? என்டிஏ கூட்டணியில் எடப்பாடியை விரும்பாதவர்கள், எடப்பாடியோட பேச விரும்பாதவங்க, அதிமுக பக்கம் வர நினைக்காதவங்க, ஆனால் பாஜகவை விரும்புகிறவங்க, இந்த கூட்டணி இருக்காங்கல்ல, ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், மற்ற சிலர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது அதிமுகவுடைய பிரிஞ்சு போன பலர் இருக்கலாம், தேமுதிக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ இவர்களுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்போ 60 இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ
எனக்கு அதிமுகவை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச இந்த சோர்சஸ் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 25 இடங்கள் கொடுப்பதற்கு தயாராகிட்டாங்க. 25 இடம் அப்படின்னு. ஆனால் இவர்கள் 60 இடம் கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 60 இடத்துக்கு கீழே நாங்கள் ஒரு இடம் கூட குறைய மாட்டோங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு. இப்போ இது அதிமுகவுக்கு ஒரு நிச்சயமாக நெருக்கடி தான். ஏன்னா நீங்கள் 234 60 போயிட்டா கிட்டத்தட்ட இருக்கிறது 143, 140 ப்ளஸ் ஒரு 34 174 இடங்கள் தான். இப்போ 174 இடங்களில் அவங்க போட்டியிட்டால் மெஜாரிட்டிக்கு ஒரு பெரிய சிரமங்கள் ஏற்படுங்கிறது அதிமுகவுக்கு நல்லா தெரியும். இரண்டாவது அதிமுக வெற்றி பெற்ற இடங்களில் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே 2021 வந்து வெற்றி பெற்ற இடங்களை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக இப்போது வெற்றி பெற்ற இடங்களை தவிர இடங்களை நீங்கள் கேட்டுக்குங்க. இப்போ 60 இடம் கேட்குறீங்கல்ல, நாங்கள் எடுக்கிற இந்த ஒரு 75 இடம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல கேட்டுக்குங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இதுதான் நடந்த பேச்சுவார்த்தை. ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த கூட்டணியை, அதாவது ஓபிஎஸ் சம்மந்தப்பட்டவர்கள் நாங்கள் சேர்க்க மாட்டேங்கிறத பியூஷ் கோயல்கிட்ட எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேரும் வெளியே வர்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. வழக்கமாக வந்து எடப்பாடி பத்திரிகையாளர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார். ஒரு எந்த சிரிப்பும் இல்லாத பேச்சாக தான் இருந்தது. இயல்பாகவே எடப்பாடி வந்து சிரித்து கொண்டே தான் அவருக்கு பேச்சு வரும், அவருடைய மேனரிசம் தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கு வெளியே வந்து எடப்பாடி அவர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும், ரொம்ப இறுக்கமாக இருந்தது. அப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நடந்திருக்கு, ஒரு கடினமான சந்திப்பு தான், சும்மா இலகுவான சந்திப்பு இல்லை. ஏனென்றால் திட்டவட்டமாக 60 இடங்கள் எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு அமித்ஷா எங்களுக்கு கேட்க சொன்னார் அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. இப்போ இது ஒரு முக்கியமான நகர்வு. இப்போ இதன் அடிப்படையில் தான் இனி வந்து அடுத்த கூட்டத்தில் அவர்களுக்கான பேச்சு இருக்கும். இதுக்கெல்லாம் முன்னாள் பாஜக தலைவர் வந்து இவங்களை போய் சந்திக்கிறதும் நடக்குது. ஓபிஎஸ் டீம் சந்திக்கிறாரு, பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களை வந்து நான் கூட்டணிக்குள் சேர்த்துக்கொண்டே ஆக வேண்டும் இடத்துக்கு இன்றைக்கி பாஜக நகர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களை நம்ம விட்டு விலகக்கூடாது, நாங்கள் சேர்த்துக்கிறோம், நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அதுதான் இன்றைக்கி பேச்சு நடந்தது. நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், உங்களை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, நீங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்க இடத்துக்கு நீ நகர்ந்துருக்காங்க. ஆனாலும் இப்போ டிடிவி வந்து பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் வர முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினால் நான் வரமாட்டேன்னு தினகரன் சொல்கிறாரு, ஓபிஎஸ் அதான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ என்ன அவங்க தெளிவாக வந்துட்டாங்கன்னா, முதல்வரே வந்து நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இடத்துக்கு இன்றைக்கி பாஜக அவர்களை நகர்த்தி இருக்கிறது. நீங்கள் இபிஎஸ்ஸை சொல்கிறீங்க, உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் இபிஎஸ்ஸை சொல்ல வேண்டாம், பாஜக என்டிஏ கூட்டணியை பற்றி பேசுங்க. இவருமே தாவேக்கா பக்கம் போகிறதா சொல்கிறாங்களே, அது இல்லைங்க. இப்போ ஓபிஎஸ் உடைய கூட்டம் நடந்துச்சு, ஓபிஎஸ் உடைய செய்தி எப்படி வெளியே வந்துச்சு, என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு தெரியல, என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு இருக்குமா இடம் இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி செய்தியை கசிய விட்டாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னால் இவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள் தக்க வைப்பதற்கான வேலை அஜெண்டா வந்து முன்னாள் பாஜக தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ இந்த கூட்டத்தில் வந்து ஒரு பேசின பேச்செல்லாம் வந்து ஒரு அரசியல் பேச்சு தான். என்ன கேள்வி கேட்டார், விஜயோட போகணுமா, நம்ம தனியாக போகணுமா, இல்லை திமுகவோட போகணுமான்னு கேட்குறாங்க. பெரும்பாலானவர் என்ன சொல்கிறாங்க, திமுகவோட போகணுன்றாங்க. அதான் நடந்துச்சு. திமுகவோட போய் சேர்ந்துருவோம், நம்ம கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற இடத்துலாம் பேசினாங்க. ஒரு சிலர் விஜயோட போக சொல்லியிருக்காங்க, யாருமே தனித்து நிற்க சொல்லலை. 234 தொகுதியிலையும் ஓபிஎஸ் தனித்து நின்றா என்ன நிலைமை, அது இன்னும் மோசமாகிடும் சொல்லி நிற்க சொல்லலை. இப்போ இந்த 2 முடிவுக்கு தான் வர்றாங்க. ஆனால் இந்த 2 முடிவை தாண்டி என்டிஏ கூட்டணிக்குள் இபிஎஸ்ஐ சாராமல் பார்ஷியலாக நிற்கணுங்கிற இடத்துல தான் ஓபிஎஸ் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அதில் ஒன்றும் இது மாதிரி தெரியல. இதற்கிடையில் சசிகலாவோட பேட்டியை நீங்கள் பார்த்தா தெரியும். சில நாட்களுக்கு முன்பு சசிகலா என்ன வந்து பேட்டி கொடுத்தாங்க, அவங்க தன்னை வந்து பொதுச் செயலாளராக சொல்லிக்கிறது வேறு. ஏன்னா அவங்க அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறது, கட்சி ஒன்றும் ஆரம்பிக்கலை, அமமுகவோட அவங்க சேரலை, இன்னுமே நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் பேசின பேச்சை நீங்கள் பார்க்கணும். எடப்பாடியை பற்றி பேசலை, அதிமுக உடைய ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறாங்க, திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க, திமுக தீய சக்திங்கிறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அம்மாவுடைய ஆட்சி வரணுன்றாங்க. இப்போ இது என்ன அர்த்தம், அவங்க ஒன்றும் தனி கட்சி ஆரம்பிக்கலை,
தேர்தல் கூட்டணி வரும்போது எங்களுடைய முடிவை சொல்லுவோன்றாங்க. நான் எழுதி வச்சுக்கோங்க, இவர்களும் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கமாக இருப்பாங்க. இந்த 20 இடங்கள் பிரித்து கொடுக்கும்போது சசிகலா ஆதரவாளர்கள் என்று ஒரு 5 இடம் கொடுக்கப்படும் நான் நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் இதனுடைய பேச்சுடைய சாராம்சத்தை அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. சசிகலாவுடைய மனநிலையும் இபிஎஸ்ஸை மட்டும்தான் ஏற்றுக்கல, கட்சியை ஏற்றுருக்காங்க, தொண்டர்களை ஏற்றுக்கிறாங்க, அதிமுகன்னு ஏற்றுக்கிறாங்க. இப்போ சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் எதிரி இபிஎஸ் மட்டும்தான், மற்றவர்கள் அல்ல, கட்சி அல்ல. இந்த இடத்துக்கு நகர்வது என்பது பாஜகவோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கோம்னு காமிக்கிறது தான். பாஜக எங்கே இருக்கோ அங்கே. இப்போ ஒருவேளை பாஜக வந்து என்டிஏ கூட்டணி அமைக்கவில்லை என்றால் இவர்கள் எல்லாருமே பாஜகவோடு சேர்ந்துருப்பாங்க, பாஜகவுடைய சார்பில் போட்டிட்டு இருப்பாங்க, அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கும். அதை விடக்கூடாது. ஏன்னா அதிமுகவை கைப்பற்ற வேண்டுமென்றால் மறைமுகமாக நெருக்கடி கொடுத்து இபிஎஸோடு தான் இருக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அந்த கட்சியோட ஒரு அங்கம் என்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இப்போ அதுதான் நெருக்கடி. அதை இபிஎஸ் உணர்ந்திருக்கார். அதனால தான் திருப்பி திருப்பி நான் அவங்களை சேர்த்துக்க மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது காரணமே வெறும் கூட்டணிக்காக அவர் வரவில்லை, கட்சியை கைப்பற்ற தான் அவங்க திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைப்பதனால்தான் அவர் வந்து இவங்களை சேர்த்துக்கிறதுல தயங்குறார். நடந்து முடிந்த கிறிஸ்துமஸ் விழா இந்தியாவில் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேவாலயங்களில் உள்ளப்போ வந்து அந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தவங்க அவங்கள தாக்கியிருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வேண்டிய பொருட்கள் விற்பாங்களோ வியாபாரிகள், அவங்கள தாக்கியிருக்காங்க. டெல்லியிலலாம் சில தேவாலயங்களுக்கு போய் நீங்கள் என்ன மத மாற்றம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்து அங்கே பெரிய வாக்குவாதம்லாம் ஆகிருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது மோடி எங்கே இருந்தார்? அவர் ஒரு சர்ச்சில் இருந்தார். அதான் முக்கியம். இவ்வளோ பிரச்சனை நடக்கின்ற அந்த டிசம்பர் 25 அன்று பிரதமர் மோடி ஒரு சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழாவில் இருந்தார். அப்போ வந்து இந்த நிகழ்வு ஏன் நடக்குது? அவர் ஒரு பிரதமராக அதில் போய் விழாவில் கலந்துக்கிறாரு. இது செஞ்சது அந்த கட்சிக்காரங்க. இதுக்கும் அவருக்கு இதுக்கும் தொடர்பு படுத்தலாமா? இது வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக கடந்து போயிட முடியாது. கடந்த 10 வருடங்களில் கிறிஸ்துமஸ் தேவாலயங்கள் பெரிதாக தாக்கப்படலை. நீ எடுத்து பாருங்க. 2014க்கு முன்பாக மணிப்பூரை மட்டும் தனியாக சொல்கிறேன், மணிப்பூரில் விஷயம் வேறு. 2014க்கு முன்பாக இந்திய அளவில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டன. பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. கிறிஸ்துவ பாதிரியாரையே பிடிச்சி எரிச்சாங்க, பாதிரியாரையும் அவருடைய குடும்பத்தையுமே எரித்த வரலாறுலாம் இருக்குது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறை வந்து குறைந்தது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை கூடியது. நீங்கள் மணிப்பூரை மட்டும் நீங்கள் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் நடந்தது என்பது இனக்கலவரம். அதில் வந்து தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது, நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது என்பது வேறு, அங்கே உள்ள அரசியல் என்பதே வேற. ஆனால் இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களுடைய அந்த ஆலயங்களில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலும் தர்காக்களும் தான். சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது கூட, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்தபோது கூட நீங்கள் பாருங்கள், அதில் கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் இப்போ திடீர்னு வந்து மறுபடியும் வந்து கிறிஸ்துவ ஆலயங்கள் தாக்கப்படுது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்துவர்கள் மேலே பெரிய அளவில் தாக்குதல் நடக்காமல் முஸ்லீம்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. லவ் ஜிகாதை கொண்டு போனாங்க, மாட்டிறைச்சி வச்சுருக்கான்னு சொல்லி அடித்தாங்க, பள்ளிவாசல்களை இடித்தாங்க, முஸ்லீம்களுடைய வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டது, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவர்களுடைய வீடு புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டது ரொம்ப குறைவு தான், அது அதனுடைய எண்ணிக்கை கூட இல்லை. ஆனால் இப்பொழுது ஏன் நடக்குது என்றால், இஸ்லாமியர்கள் மேல் உள்ள வெறுப்பு ஓரளவுக்கு அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்திலேருந்து பாருங்கள், காஷ்மீருக்கான 370 நீக்கம், முத்தலாக் சட்டம், இப்போ வந்து வக்குப் திருத்த சட்டம், இன்னும் வந்து காமன் சிவில் கோடு வரணும், புது சிவில் சட்டம் அதுவும் அமுல்படுத்திடுவாங்க. இப்போ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இஸ்லாமியர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. மேக்சிமம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடியுரிமை வரைக்கும் வந்துருச்சுங்க. இன்றைக்கி எஸ்ஐஆரில் பேர் இல்லைன்னா அது முஸ்லீம்கள் என்றால் குடியுரிமைக்கு கேள்விக்குறி தான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி எஸ்ஐஆரில் வந்து தமிழ்நாட்டிலேயே 10 லட்சம் பேருக்கு ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அது எல்லாமே குடியுரிமை சார்ந்த விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிகழ்வு இப்போ கிறிஸ்துவர்கள் மேல் நடத்தப்படுது.
இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அடுத்து தலித் மக்கள், அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஓபிசி மக்கள் என்று ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இதுதான் அவருடைய அஜெண்டா. முஸ்லீம்கள் மேலே முழுமையாக வந்து அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை வச்சு பார்க்குறோம். இன்றைக்கி வட இந்திய மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் ஒரு 18 லட்சம் பேருக்கு வந்து குடியுரிமை இல்லாமல் டிடென்ஷன் கேம்பில் இருக்கான். அங்கே என்ஆர்சி அமல்படுத்தியாச்சு. இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கப்புறம் 60 லட்சம் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட குடியுரிமை இல்லை. அதாவது அவர்களெல்லாம் வந்து எஸ்ஐஆர் ஃபார்மில் பேர் இல்லை, அவர்கள் வந்து குடியுரிமை வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள்னு இன்றைக்கி உள்துறை அமைச்சரே சொல்கிறாரு. அவர்களெல்லாம் வங்காளிகள் அப்படின்னு. இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் அந்த சிக்கல் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் சிக்கல் இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் முஸ்லீம்களுக்கு மேக்சிமம் வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து இப்போ கிறிஸ்துவர்கள் மேல் கை வைக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். கிறிஸ்துவ ஆலயங்கள் இன்றைக்கி பாருங்கள் இடிக்கப்படுதுன்னா கிறிஸ்துவர்களை பதட்டப்படுத்த வேண்டிய வேலை இன்றைக்கி வந்துட்டாங்க. கிறிஸ்துவர் ஆலயம் தாக்குதல் இனி பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். இன்றைக்கி ஒரு வீடியோ வருது, கிறிஸ்துவ ஆலயத்தில் போய் ஒரு சங்கப்பரிவாரை சார்ந்த ஒருத்தர் பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா. நான் என்ன கேட்குறேன், கடந்த 10 வருஷமாக மோடி ஆட்சி தானே இருக்குது, ஏன் அப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் தாக்கலை? அதே இடத்துல தான் சர்ச் இருக்குது. அந்த 10 வருஷமாக இவர்கள் தாக்குன அதே இடத்துல சர்ச் இருக்குது. 10 வருஷமாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ மட்டும் நடக்குது அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் முக்கியம். எஸ்ஐஆர் முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் பேர் விடுபட்டவங்க வந்து முகாம் நடத்துகிறோம், அதில் வந்து உரிய ஆவணங்கள் காட்டி சேர்ந்துக்கலாம், புதிய வாக்காளரும் சேர்ந்துக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் இறுதி பட்டியல் வெளியாச்சுன்னு வச்சுக்கிங்க, அதில் தான் பேர் வந்தால் நம்ம நம்பணுமா? இல்லை இதுலேயே பேர் வந்துட்டதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் 6,31,00,000 பேர் இருந்தாங்க. ஆமாம். அதில் வந்து 97 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 98 லட்சம் பேருக்கு வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலே பேர் வரல. அதில் எப்படி பிரித்தாங்கன்னா ஒரு 28 லட்சம் பேர் இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் இடமா இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதில் சிலர் வந்து இப்போ ஃபார்ம் வாங்கி ஒரு 12,000 பேர் ஃபார்ம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலின்னாங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க. 66 லட்சம் பேர்கிட்ட வந்து ரீச் பண்ண முடியலை, போய் சந்திக்க முடியல, அவங்க முகவரியிலே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு ஏற்கனவே அந்த இறந்து போனவர்கள் பேர் கூட இந்த டிராஃப்டில் வந்ததை நம்ம பார்த்தோம். அதிமுகவுடைய முன்னாள் தலைவராக இருக்கின்ற புலமைப்பித்தன் பேர் கூட இறந்து போய் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட அவர் டிராஃப்டில் பேர் வந்ததுன்னு பார்த்தோம். அப்போ இந்த டிராஃப்டில் வந்து இத்தனை லட்சம் பேர் விடுபட்டாலும் எல்லாரையும் சிலரை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும். சரி, அது ஒரு பக்கம் இருங்க. இப்போ 66 லட்சம் பேர் வந்து விடுபட்டது ஒரு பக்கம். அவங்கெல்லாம் இன்றைக்கி ஃபார்ம் 6 கொடுத்து சேருங்க அப்படின்ட்டு கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ 97 லட்சம் பேர் விடுபட்டவர்கள் போக 5,33,00,000 பேர் இருக்காங்க பாருங்கள். இவர்கள் இப்போ அந்த வரைவு பட்டியலில் இருக்கின்றவர்கள். இவர்களில் ஒரு 10 லட்சம் பேர் வந்து ஃபார்ம் கொடுத்தது சரியில்லைன்றான். 5,34,00,000 பேரில் 5,23,00,000 ஃபார்ம் தான் சரியாக இருக்குது. இந்த 10 லட்சம் பேர் வந்து தப்பாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுத்த ஃபார்மை பூரா நாங்கள் ஏற்றிட்டோம். இந்த 10 லட்சம் பேரும் அவர்களுடைய அந்த 2002 2005க்கான அந்த டீட்டெயிலை தப்பாக போட்டிருக்காங்க. அவங்க 2002 2005 இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா பேர் தாத்தா பாட்டி பேரை போடணும், அதையும் தப்பாக போட்டிருக்காங்க. உறவுகளை மாற்றி போட்டிருக்காங்க. தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை தவிர வேறு எந்த உறவையும் அதில் போடக்கூடாது, ஆனால் அண்ணன் தம்பி உறவையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க என்று காரணங்களை சொல்லி இப்போ தேர்தல் ஆணையம் 10 லட்சம் பேருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. எப்படின்னா, எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, யூ ஆர் ஏ டவுட்ஃபுல் அப்ளிகண்ட், அதாவது சந்தேகத்துக்குரிய வாக்காளராக இருக்கீங்க, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 13 டாக்குமெண்ட்டை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 13 ஆவணங்களில் ஒன்றை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல்ல லெட்டர் அனுப்புகிறாங்க, அந்த லெட்டர் போய் ரீச் ஆகணும். இது எல்லாமே 18 ஜனவரிக்குள்ளே முடியணும். அந்த லெட்டரை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணணும்னா இந்த கேம்புக்கு வரணும், இல்லையாக்கும் எலெக்ஷன் ரிவிஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய அந்த தொகுதி வாக்காளர் அந்த அதிகாரி இருக்கார் பார்த்தீங்களா, வாக்கு அதிகாரி,
அவரை சந்திக்கணும். சந்தித்து நீங்கள் கொடுத்தா அவர் வந்து இது ஓகேன்னு ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த 10 லட்சம் பேருக்கு ஒரு நெருக்கடி. அப்போ கிட்டத்தட்ட இந்த 10 லட்சம் பேர் விடுபட்ட 66 லட்சம் பேர், அப்போ 76 லட்சம் பேர். இந்த 76 லட்சம் பேருக்கும் சிக்கல் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இதில் என்னன்னா, இந்த 76 லட்சம் பேருமே தேர்தல் ஆணைய கணக்கின்படி உயிரோடு இருப்பவர்கள், செத்தவங்க கிடையாது. செத்தவங்க 28 லட்சம் பேர் விட்டுருங்க. இந்த 76 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட 76 லட்சம் பேரும் ரீச் பண்ண முடியாதவர்கள், டவுட்ஃபுல். இவங்க எல்லாம் இதை கொடுக்கணும். இதில் எத்தனை லட்சம் பேரை சேர்க்க முடியுதுன்னு இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த 10 லட்சம் பேரை வந்து தொகுதி வாரியாக தேர்தல் ஆணையம் வந்து தேர்வு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அது குறிப்பாக வந்து இந்த தொகுதியில் வந்து சிலரை குறைக்கணும், அந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திடக்கூடாதுன்னு இந்த வேலையை பண்ணியிருக்காங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ கொடுமை. இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் கூட நடந்துகிட்டு இருக்கு, மற்ற குஜராத்தில் நடக்குது, இத்தனை லட்சம் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு பிரச்சனைங்க. நம்ம ஏற்கனவே பேசினது தான். நம்ம வந்து எஸ்ஐஆரை அமல்படுத்தும் போதே நம்ம பேசியிருக்கோம். 1 கோடி பேருக்கு இங்கே சிக்கல் இருக்குன்னு பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த சிக்கல் போய்கிட்டே இருக்கு. ஜனவரி 18க்குள்ளே முடிக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிறப்புச் சான்றிதழை நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா 13 டாக்குமெண்ட்டில் பிறப்புச் சான்றிதழும் முக்கியமானது. நீங்கள் வந்து ஏன்னா 13 டாக்குமெண்ட்டில் 13 ஆவணங்களில் பிறப்புச் சான்றிதழும் ஒன்று முக்கியமானது என்றால், நீங்கள் ஜனவரி 1க்குள் பிறப்புச் சான்றிதழை நீங்கள் அரசிடம் போய் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு எந்தமான ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு செயலை தெளிவாக வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அதிமுக பாஜக கூட்டணி விவரம் என்ன நடந்தது? பாஜக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, இத்தனை தொகுதி வேணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாரு தெரியல. அதனால் ஒரு சந்தோஷமான நிலையில் இல்லை. அவர் விரும்பிய பியூஷ் கோயல் வந்துமே இவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதுக்கப்புறம் கிறித்துவ தேவாலயங்கள் தாக்கப்பட்ட விஷயம், இஸ்லாமியர்கள் வந்து பல தொந்தரவு செஞ்சாங்க. இப்போ அடுத்தது கிறித்துவர்கள் மேலே தொந்தரவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக அதை உற்று கவனிச்சா அது தெரியும் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்க. எஸ்ஐஆரில் பேர் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு திருப்பி தேர்தல் ஆணையம் சில பேருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கு. அது வந்து இன்னும் மைனஸ் பண்ணுறதுக்கு தான், வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறதுக்கு தான் அது அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்கீங்க. பொறுத்து பார்ப்போம். அதாவது அந்த இனிமேலும் குறைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அரசியல் கட்சிகள் விட மாட்டாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அப்படிலாம் என் அரசியல் கட்சி சொன்னதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளலை. பிப்ரவரியில் ஃபைனல் லிஸ்ட் வரும்போது உங்கள் பேர் இல்லை என்றால் உங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை. யூ ஆர் ஏ டவுட்ஃபுல் சிட்டிசன். அந்த இடத்துக்கு தான் நகர்றாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ இது வந்து இறுதிப்பட்டியல் வந்தால் தான் தெரியும். இறுதிப்பட்டியல் வந்து உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க முடியும், நீங்கள் இந்திய குடிமகன் என்பதை உறுதிப்படுத்த முடியும். சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். கருத்துக்களை பார்த்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.